ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ண பர்சனல் ட்ரூ ஃபீலிங்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுக்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? நீங்கள் யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரோ கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோர் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. then இப்போ வீடியோக்குள்ள போகலாம். Seven of Cups, okay. Sun, Ace of Pentacles, Seven of Swords, Wheel of Fortune, King of Cups, okay. Page of Wands, okay. Three of Cups, Empress, Nine of Wands, Nine of Swords, Ten of Cups. So bottom of the deck, Eight of Cups. Integration, politics, visa, conditioning, the border, completion, celebration, mind, morality, change, guidance, aloneness, abundance. Okay, thank you so much, universe. Thank you so much. ஓகே, ஸோ இன்றைக்கி அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ண போஸ்ட்டில் ட்ரூ இன்டென்ஷன் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்ட்லெஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. தென் நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, கரண்ட்லி நீங்கள் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நீங்கள் ஒரு ஸ்நேகத்தை அள்ளி கொடுத்துட்டு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தாய் தன்னோட மகனுக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஸ்நேகத்தை கொடுக்குற மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நீங்கள் ஸ்நேகத்தை கொடுத்துட்டு ஓகே, போகிற வரைக்கும் போட்டு ரிலேஷன்ஷிப்பில் போகிற வரைக்கும் போட்டு கடைசி வரைக்கும் நீ எனக்கு மேரேஜ் பண்ணிக்கணும், இல்லைங்க எனக்கு எந்த ஒரு ஹோப்பும் இல்லை, பட் கடைசி வரைக்கும் என் கூட வா, கான்டாக்டில் வா, ஒரு கம்யூனிகேஷனில் வா, என் மனசை விட்டு ஃப்ரீயாக பேசு, பழகு, சந்தோஷமாக இரு. இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் தான் நீங்கள் பழகிட்டு தவிர இவரோட காசுக்கோ பணத்துக்கோ இல்லைங்க இவர் கொடுக்குற கமிட்மெண்ட்டுக்கோ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் வச்சுட்டு இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பில். பட் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு இந்த ஒரு பர்சனோட கேரக்டர்ஸ் இஸ் நெகட்டிவான ஒரு கேரக்டராகவும் மைண்ட் கேம் கழிக்கிறது, சீட்டிங் கழிக்கிறது, பொய் சொல்கிறது, போய் ப்ராமிசஸ் பண்ணுறது, போய் ஹோப் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி இது ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் பண்ணிட்டு ஓகே. அப்போ உங்களுக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைமில் மனசில் ஆகிட்டு சரி ஓகே, இனி இந்த ஒரு போஸ்ட்டுக்கிட்ட போகிறதுனால நமக்கு எந்த ஒரு லாபமும் கிடைக்க போகிறது கிடையாது. மறுபடி எத்தனையோ வாட்டி இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம விட்டு கொடுத்து போயிட்டு இன்றைக்கி திருந்துவா, நாளைக்கு திருந்துவா, இல்லைங்க இன்றைக்கி சரியாகும், நாளைக்கு சரியாகும். எத்தனையோ நாள் நம்ம விட்டு கொடுத்து முன்னோட்டு போனாலும் கடைசி எண்ணில் நமக்கு கிடைக்கிறது அதே சீட்டிங். ஓகே, மறுபடியும் அதே சீட்டிங், அதே மைண்ட் கேம் அந்த ரிலேஷன்ஷிப்பை கிடைக்கிறதே தவிர கடைசி வரைக்கும் நமக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எதிர்பார்க்குற ஒரு ஜஸ்டிஸாக இருக்கட்டும், ஒரு நியாயமாக இருக்கட்டும், ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், அது ஒருபோது கிடைச்சிட்டே இல்லை. உங்களோட மைண்டில் இருக்கிற தோட்ஸ் என்ன அப்படின்னா,
நான் இவனை மேரேஜ் பண்ணிக்கணுமோ இல்லைங்க இவனோட பணத்துக்கோ பொருளுக்கோ நான் எந்த ஒரு ஆசையும் படல. பட் இந்த ஒரு பர்சன் கூட எனக்கு ஒரு சோல் கனெக்ஷனும் ஃபீல் ஆகுது. ஓகே, இந்த ஒரு பர்சனை எனக்கு விட்டு பிடிக்க முடியல, அதே சேம் டைம் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக முடியல. இந்த ஒரு பர்சன் இல்லைங்க எனக்கு லைஃப்பில் முன்னோட்டு போக முடியாதுங்கிற ஒரு ரியலைசேஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது நோக்கான சுச்சுவேஷனில் இருக்கட்டும், லாங்குவேஜில் இருக்கட்டும், பட் இந்த ஒரு பர்சனோட எனர்ஜிஸ் அவங்களால இங்கே ஃபீல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஒரு பர்சன் அங்கே சேட் ஆனாங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஒரு சேட்னஸ் ஃபீல் ஆகும். அவங்க அங்கே டிப்ரெஷன் ஆனாங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கும் டிப்ரெஷன் ஃபீல் காரணமே இல்லாமல் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகுறது, டிப்ரெஷன் ஆகுறது, கோவப்படுறது. ஓகே, இந்த மாதிரி பல 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 சைன்ஸ் உங்களுக்கு இந்த பர்சனை நீங்கள் மீட் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். பட் என்னதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சோல் லெவலில் ஃபீல் ஆகிருக்கலாம். இது இந்த பர்சனோட எனர்ஜிஸ் ஆகும். எனக்கு இந்த பர்சனை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நானாக இருந்தேன். பட் இவன் என்னைக்கு என் லைஃப்பில் வந்தாலும் அதுக்கப்புறம் நானாக இல்லை. ஏதோ ஒரு வலியும் ஒரு வேதனையோடு நீங்கள் கடந்து இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு மனசிலாகிற விஷயம் என்னென்னா, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் எதுக்கு எனக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் சம்மந்தமே இல்லாமல் என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்டை நான் ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு. ஏன்னா நான் மேபி நீங்கள் குயினாக இருக்கலாம், பவராக இருக்கலாம், நீங்கள் ரொம்ப அழகான ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ பயங்கர ஒரு லைஃப்பை ரொம்ப சிரித்து கழித்து ஈஸியாக எடுக்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். உங்களோட மைண்டில் இருக்க தோணுச்சு அப்படின்னா, எனக்கு இதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பு, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சுத்தமாக ஒரு ஹோப்பே இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப், தன்னை புரிஞ்சிக்காத ஒரு ரிலேஷன்ஷிப்பை எதுக்கு நான் முன்னோட்டு கொண்டு போகணும்? எத்தனை தூரம் நானும் இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு வச்சாலும் மறுபடியும் இந்த ஒரு பர்சன்கிட்டே நான் போகிறது மாதிரி, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பே என்னை தேடி வர்றது மாதிரி, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லைங்க என்னால் முன்னோட்டு போக முடியாத மாதிரி எனக்கு ஏன் ஃபீல் ஆகுது? எனக்கு ஏதாவது கர்மாவா, இல்லைங்க தலையெழுத்தா, விதியா, சதியா, நான் 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 எப்படி போய் இந்த ரிலேஷன்ஷிப்பில் மாட்டேன்னு உங்களுக்குள்ளே 1008 கொஷின்ஸ் இருக்கும். பட் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. இந்த ஒரு மேபி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எத்தனையோ வாட்டி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இங்கே பாரு, எனக்கு உன் கூட ஏதோ ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகுது, நீ உன்னோட எனர்ஜிஸை என்னால் ஃபீல் பண்ண முடியுது, இல்லைங்க நீ டவுன் ஆகக்கூடிய ஒரு டைமில் எனக்கு ஒரு டவுனாக ஃபீல் ஆகுது, நீ இந்த டைம் சேடாக இருந்தியா. ஸோ இந்த மாதிரி பல டைம்ஸ் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கலாம். பட் ஒரு போதும் இந்த பர்சன் நீ ஏதோ கனவு கண்டிட்டு இருக்கா, இல்லைங்க நீ ஏதோ கற்பனை உலகத்தில் இருந்துட்டு இருக்கா, இங்கே பாரு அப்படி எதுவும் கிடையாது, உங்கள் மைண்டை இவரை டைவெர்ட் பண்ணியிருக்கலாம். லாஸ்ட் எண்டிங்கில் உங்களுக்கு மனசிலான விஷயம் என்ன அப்படின்னா, எத்தனையோ வாட்டி இவங்கிட்ட நான் புரிய வச்சுட்டேன், எத்தனையோ வாட்டி நான் எஃபர்ட் கொடுத்துச்சேன், கடைசி வரைக்கும் இவருக்கு புரிய போகிறது இல்லை. மறுபடியும் நான் எஃபர்ட் கொடுக்குறனாலையோ, மறுபடியும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலையோ, நான் தான் இங்கே பைத்தியக்காரி அவரை தவிர இந்த ரிலேஷன்ஷிப்பில் எதிர்பார்க்குற ஒன்றுமே கிடைக்காதுங்கிற ஒரு விஷயம் மனசிலாயிட்டு. இப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, நான் பாட்டுற கஷ்டமாக இருக்கட்டும், நஷ்டமாக இருக்கட்டும், வலியாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், அதை மனுஷங்கள்கிட்ட சொல்லவும் முடியாது, புரிய வைக்கவும் முடியாது. அது எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போட வலி வேதனை யூனிவர்ஸால் மட்டும்தான் உணர முடியுமே தவிர இதனை மாரி யார்கிட்டையும் சொல்லி புரிய வைக்க முடியாது. எனக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் யாராலும் கொடுக்க முடியாது. எல்லாம் தெய்வம் பார்த்துக்கூட்டும். என்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் என்னோடய ப்ராப்ளம் சரியாகிற ஹோப்போட கரண்ட் சுச்சுவேஷன் வந்து ஒரு போர்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலை. ஏன்னா மறுபடியும் ஃபோக்கஸ் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே விஷயம் சீட்டிங் தான். ஓகே, கரண்ட் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க நம்ம சொல்லலாம், இல்லைங்க யூனிவர்ஸ்னு ஒரு விஷயத்தை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு நல்லா ப்ரேயர் பண்ணுறீங்க, நீங்கள் யூனிவர்ஸ் கூட க்ளோஸ் ஆகிட்டு அட்டாச் ஆகிட்டு உங்களுக்கு மனசான விஷயம் என்ன அப்படின்னா, தெய்வம் நினச்சா மட்டும்தான் இதில் ஏதாவது ஒரு மேஜிக்கல் மிராக்கிள் வந்து இந்த ப்ராப்ளம் சரியாகி எனக்கு ஒரு தீர்வு கிடைக்குமே தவிர மற்றபடி மனுஷங்கள்கிட்ட நான் சொல்லனாலேயோ அதை யாராலும் புரிஞ்சுக்கவும் முடியாது. அதனால் எனக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் கிடைக்கும் ஒரு தாட் உண்டு. இது உங்களோட வைப்ரேஷன். ஓகே, இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் செல்ஃப் ப்ரூவ் பண்ணுறீங்க, ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அதே சேம் டைம் யூனிவர்ஸ் கிட்ட நல்லா ப்ரேயர் பண்ணுறீங்க. இன்னும் எத்தனை நாள் இந்த ஒரு பெயினில் கடந்து நான் வலி அனுபவிக்கிறது? பட் ஒட்டுமொத்தமாக ஒரு போர்ஷன் கூட ஹோப்பே இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு எதுக்கு நான் அதை தாங்கி சுமக்கணும், இல்லைங்க எதுக்கு நான் அதை தூக்கி சுமக்கணும்? எத்தனை மாத்திரம் அதை வேணும்னு வச்சாலும் என்னால் ஒருபோது என்னால் வாய் வார்த்தைக்கு நான் வேணான்னு சொல்கிறேனே தவிர என்னோடய சோல் இந்த ஒரு போர்ஷனை சேர்த்து பிடிக்கிறதுக்கு ஹோல்டு பண்ணி பிடிக்க தான் ஆசைப்படுது. பட் என்னோடய வலியாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், அது என்னோடய போட்டும். இன்றைக்கி இல்லாட்டாலும் நான் படுற கஷ்டம் மனுஷனுக்கு புரியாட்டாலும் அது தெய்வத்தை கட்டாயம் நிச்சயம் புரியும். இன்றைக்கி இல்லாட்டா தெய்வம் எனக்கு ஒரு நாள் ஜஸ்டிஸ் கொடுக்குங்கிற ஹோப்போட நீங்கள் கடந்து போயிட்டுருக்கிறீங்க. இது உங்களோட வைப்ரேஷனாக இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த ஒரு ட்ரூ ஃபீலிங்ஸ் உங்களுக்கு ரெசனேட் ஆகும். சரியா? இந்த வைப்ரேஷன் நீங்கள் இருப்பீங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த வைப்ரேஷன் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா ஷோராக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? தென் என்னோட ட்ரூ ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் ஆக்சுவலி பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டர் நான் சொல்ல வரல. ஒன்றுமே இல்லாத ஒரு கேரக்டரை தலைக்கு மேலே தூக்கி வச்சு அது தான் பெரிய ஆளுன்னு தெரியும்ல, அந்த மாதிரி அந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் கடந்து போயிட்டுருக்காங்க.
ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்களும் ஒரு மனுஷன், நம்மளும் மனுஷங்க தான். ஏன்னா அவங்க என்ன வைரத்தில் இதை படிச்சிருக்காங்களா, இல்லைங்க அவங்கக்கிட்ட என்ன ஸ்பெஷல் இருக்குது? எதுக்கு ஒருத்தங்களை நம்ம தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடணும்? எல்லாரையும் படித்த மாதிரி தான் யூனிவர்ஸ் அவங்களையும் படிச்சிருக்காங்க. 2 கண்ணு, 2 ஒரு மூக்கு, ஒரு வாய். ஸோ நம்ம எப்படி அப்படி தான் அவங்க ஸ்பெஷலாக ஒரு மனுஷனை பார்க்குறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குது? அங்கே என்ன டைமண்டே பதிச்சு வச்சுருக்கு ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கு? ஒன்றுமே இல்லாத ஒரு மனுஷனை தூக்கி தலைக்கு மேலே வச்சு 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 ஏதோ அவன் பெரிய பவருங்கிற ஒரு தோட்டோட அவனுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 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 அவனுக்கு லாஸ்ட் ஈக்கும் ஆட்டிடியூடு தலைக்கு மேலே ஆறிட்டு உண்டு. ஓ நம்ம பெரிய பவர் போல், நம்ம இல்லைங்க உலகம் இல்லை போல், நம்ம இல்லைங்க இவங்களுக்கு லைஃப் இல்லை போல், அந்த ஒரு டோட்டலாக இவர் இந்த ரிலேஷன்ஷிப் நின்றுட்டு உண்டு. ஓகே, ஆக்சுவலி இவர் வந்து பணக்காரனாக இருக்கணும், பணக்காரனாக வாழணும், எல்லோரும் தான் கண்டுலும் நிற்கணும், எல்லாம் எனக்கு எல்லா சக்ஸஸும் கிடைக்கணும், இந்த உலகத்தை எல்லாத்தையும் வாழ்ந்து அனுபவிச்சு நான் செத்து போகணும் ஒரு தாட்டாக இந்த ஒரு பர்சனோட மைண்டில் இருக்கிற தாட்ஸ். ஆக்சுவலி இவர் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களை விட்டுட்டு மூவ் ஆன் பண்ணி போயிட்டு உண்டு. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இவருக்கு ஆக்சுவலி பணத்துக்கு மேலே ஒரு பேராசையை நம்ம சொல்லலாம். ஓகே, இவருக்கு ஒரு ட்ரூ லவ், ஒரு டிவைன் லவ் அது நீங்களாக நின்றுட்டு உண்டு. பட் அது ஒருபோது இவரோட கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு இல்லை. ஏன்னா மனுஷனோட கண்ணை பணம் மூடி மறைக்குன்னு சொல்கிற மாதிரி இவர் உங்களை தள்ளி போய்ட்டு ஒரு ஆப்ஷனை தேடி இவர் போயிட்டு உண்டு. இந்த வேறு ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு உண்டு. எனக்கு இதில் எது பெட்ரு, எனக்கு இதில் நிறைய அமௌண்ட் கிடைக்கும், எனக்கு எதை சூஸ் பண்ணால் எனக்கு லைஃப்பில் நான் ஹாப்பியாக இருப்பேன், எது சூஸ் பண்ணால் நான் பணக்காரனாக இருப்பேன், இந்த ஒரு தாட்டோடு இவர் உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. பட் மூவ் ஆன் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு டைமில் ஒரு சங்கடமும் உண்டு. ஓகே, சங்கடம் ஒன்றுன்னு சொல்லும்போது மனசுக்கு பிடிச்சிருக்குது. ஓகே, எல்லாம் ஓகே, மனசுக்கு பிடிச்சிருக்குது. இவர் மேபி உங்களோட கண்டிஷனிங் எனர்ஜியில் வச்சுட்டு உண்டு. ஓகே, கண்டிஷன் எனர்ஜிஸ் மீன்ஸ் நீ என்கிட்ட கமிட் பண்ணி கேட்கக்கூடாது, ஸ்டெபிலிட்டி கேட்கக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இவர் ஒரு கண்டிஷன் எனர்ஜியில் வச்சுட்டு உண்டு. ஓகே, இவரோட கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு உண்டு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கான ஒரு லவ்வோ, ஒரு கேரோ, ஒரு இம்பார்ட்டன்ஸோ எதுவுமே கொடுக்காத ஒரு பட்சத்துக்கு எதுக்கு இவரோட கண்டிஷனை நம்ம அக்செப்ட் பண்ணணும்? ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இவரோட கண்டிஷனுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு உண்டு. அதுக்கு ஏன்னா அப்படியாவது இவன் நம்ம கூட கனெக்டில் வரமாட்டானா, நமக்கு ஒரு கேர் கொடுக்க மாட்டானா, நம்ம கூட தொடர்ந்து வரமாட்டான்னு ஒரு தோட்டோட இவரோட கண்டிஷன் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு. பட் போக போக மனசில் ஆகிட்டு உண்டு. இவன் நம்மளை கண்டிஷன் பண்ணிவிட்டு இவன் ஜாலியாக இருக்கான், அவனுக்கு பிடிச்ச ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறான், அவனோட ஆப்ஷன்ஸில் நம்ம ஒன்றுங்கிறது ஒரு விஷயம் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு. ஸோ அப்போ சுத்தமாக எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு பட்சத்தில் என்னத்துக்கு நான் கண்டிஷனை அக்செப்ட் பண்ணணும்? இந்த ஒரு தாட்டை நீங்கள் வரப்போய் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மைண்ட் கேம் கழிச்சுட்டு இவர் சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு இவர் போயிட்டு உண்டு உங்களை விட்டு. மேபி இவர் உங்களுக்கு விட்டு போனது 8 months இருக்கலாம், ஆகஸ்ட் மந்த் இருக்கலாம். பட் இவர் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகி போயிட்டு உண்டு. ஓகே, இவரை பொறுத்த மட்டும் இது எங்கே போயிட போகுது, எத்தனை வருஷம் ஆனாலும் இது அங்கேயே தான் இருக்கும், இன்றைக்கி இல்லைங்க நாளைக்கு இல்லைங்க இன்றைக்கி இல்லைங்க 6 மாதம் கழிச்சு நம்ம ஒரு ஹாயோ ஒரு ஹலோ ஒரு மெசேஜ் போனால் அது நம்ம பின்னாடி திரும்பி வரப்போகுது. இதுக்கு எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிற ஓவர் கான்ஃபிடென்ட் இவர் உங்களை விட்டு போயிட்டு உண்டு. ஓகே, ஸோ பட் இவரோட ட்ரூ இன்டென்ஷன் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் நான் சொன்னேன், நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க, யூனிவர்ஸில் க்ளோஸ் ஆகிட்டு அட்டாச்ட் ஆகிட்டு உங்களுக்கு மனசில் ஆகிட்டு நம்ம படுற வழியும் வேதனைக்கும் ஏதாவது தீர்வு தர முடியும்னு அது யூனிவர்ஸால் மட்டும்தான் தர முடியும், மனுஷங்களாம் தரவே முடியாதுங்கிற ஒரு ரியலைசேஷன் உங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் உண்டு. ஓகே, இவருக்கு ஒரு இந்த ஓப்பனாக சொல்லப்போனால் இவரோட ட்ரூ இன்டென்ஷன் பார்க்கும்போது இவருக்கு ஆக்சுவலி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது போர்டு தான் ஃபீல் ஆகுது. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, மனுஷனோட லைஃப்பில் மனுஷனுக்கு ஒவ்வொரு நாளும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், கடமைகள் இருக்கும், ஒர்க் இருக்கும், ஃபேமிலிஸ் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், 4 இடத்துக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். பட் என்ன இருந்தாலும் இந்த ஒரு பர்சனுக்கு மனசிலாகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது இவருக்கு எப்படி நீங்கள் தலைக்கு மேலே தூக்கி வச்சுட்டு ஒன்றுமே இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக மனசுக்குள்ளேயும் தலைக்கு மேலே தூக்கி வச்சுட்டு விட முடியாமல் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தலைமையில் நீங்கள் அனுபவிச்சுக்கலாம். அதே சேம் சுச்சுவேஷன் இவர் அனுபவிக்கிறாரு. ஓகே, பட் இவர் ஓப்பனாக எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கலாம். இவருக்கு மனசில் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது விதி மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எத்தனை மாத்திரம் இந்த ரிலேஷன்ஷிப்பை வேண்டாம் நான் வச்சாலும் மறுபடியும் இந்த ஒரு பிரபஞ்சமாக இருக்கட்டும், இந்த யூனிவர்ஸாக இருக்கட்டும், இந்த ஒரு பூஜரை பற்றின ஒரு சயின்ஸை காட்டுறது, இல்லைங்க இந்த ஒரு பூஜரை பற்றி ஞாபகங்களை தூண்டி விடுறது, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை மறக்கவே முடியாதுங்க ஒரு ரியலைசேஷன் இவருக்கு உண்டு. இவருக்கும் ஒரு வேதனை மாதிரி ஃபீல் ஆகுது. எத்தனை மாத்திரம் இந்த ரிலேஷன்ஷிப்பை வேணும்னு வைக்கிறது, நமக்கு இஷ்டம் இல்லை, வேண்டான்னு வச்சாலும் மறுபடியும் ஏன் இந்த பிரபஞ்சம் மறுபடியும் சேர்த்து வைக்கிறது, இல்லைங்க மறுபடியும் எனக்கு கவுண்டர் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் ஏன் உருவாகுது, இதெல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு ஒரு தலைவேதனை ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம விருப்பப்பட்டு போகிறதுக்கும் நமக்கு விருப்பப்படாமல் போகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டுல்ல. இவருக்கு ஆக்சுவலி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இவருக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால அது உங்களோட ட்ரூ லவ் இவருக்கு ஒருபோது நமக்கு இங்கே மனசில் ஆகிட்டு இல்லை.
அப்போ இவர் எத்தனை மாத்திரம் இவர் வேணான்னு வச்சாலும் மறுபடியும் இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ், இந்த ரிலேஷன்ஷிப்பை சேர்த்து வைக்கிற மாதிரியும் சேர்க்கறதுக்கான சில சயின்ஸ் காட்டுற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல். இதெல்லாம் சேர்க்கும் போது இவருக்கு ஒரு போர்டு தான் ஃபீல் ஆகுதுன்னா, ஒப்பராகவே மனுஷனுக்கு லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் போர்டுன்னு இருக்கும். ஒட்டுமொத்தமாக இந்த ரிலேஷன்ஷிப்பையும் சேர்க்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வந்துச்சு, எனக்கு அவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பும், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் எப்படி முன்னோட்டு கொண்டு போவேன், இந்த மாதிரி ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது இவருக்கு ஒரு போர்டுனா ஃபீல் ஆகுது. இவர் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஏன்னா எனக்கு வந்து ஒரு பர்சனுக்கு எதாவது கர்மா எதாவது நடக்குதா என்ன, ஏதோ ஒரு ஜென்மத்தில் அவளுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்னா என்ன, அதனால் இந்த ஜென்மத்தில் வச்சு செய்கிறாளா என்ன, இந்த ஒரு தாட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஆக்சுவலி லைஃப்பில் ஒற்றைக்கு நிற்கிற ஒரு ஃபீல் ஆகுது. இந்த ஒரு செப்பரேஷனில் ட்ரூ இன்டென்ஷன் நமக்கு அதுதான். ஓகே, ஆப்ஷன்ஸ் உண்டு, நான் இல்லைன்னு சொல்ல வரல, ஆப்ஷன்ஸ் உண்டு. ஓகே, பட் இவருக்கு ஒற்றைக்கு நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எத்தனை ஆப்ஷன்ஸ் இருந்தும் ஒரு இன்கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது தவிர இவருக்கு ஒரு கம்ப்ளீஷன் இவருக்கு ஒருபோது இவருக்கு ஃபீல் ஆகிட்டு இல்லை. ஓகே, என்ன சொல்கிறது, இவர் ஒரு பீச்சுக்காக இருக்கட்டும், ஒரு பார்ட்டிக்காக இருக்கட்டும், ஒரு செலிப்ரேஷனுக்காக இருக்கட்டும், இவர் போகக்கூடிய ஒரு டைமில் உங்களை பற்றியான ஒரு நேம் பார்க்குறது, இல்லைங்க உங்களை பற்றின ஒரு தாட்ஸ் மைண்டில் வருது. ஒன்று இவர் நினைக்கிற விஷயம், நான் ஆக்சுவலி இந்த இடத்துக்கு வந்து ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நான் வந்து, பட் சம்மந்தமே இல்லாமல் எனக்கு அவளை பற்றின ஒரு தாட்ஸ் ஏன் வருது, மேபி அவள் இந்த இடத்துல ஒன்று வந்திருந்தேக்கு உள்ளாமல் இருக்கும், அந்த ஒரு தாட் இவரோட மைண்டில் உண்டு. ஓகே, இவர் ஆக்சுவலி சுச்சுவேஷன் ஒன்று சேஞ்ச் ஆகணும், ஒரு ட்ரூ இன்டென்ஷன் அதுதான். சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகணும் ஒரு தாட் உண்டு. ஏன்னா ரிலேஷன்ஷிப்பில் இவர் வேறு ஆப்ஷன் இருக்குன்னு ஒரு தாட்டோடு இவர் பணத்துக்கு ஆசைப்பட்டு இவர் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு. பட் இது ஒரு செப்பரேஷனில் இந்த ஒரு பர்சனுக்கு ஒற்றைக்கு நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஓகே, என்ன சொல்கிறது, வேறு ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் பேச பிடிக்கலை, பழக பிடிக்கலை, இல்லைங்க ட்ரஸ்ட் பண்ண பிடிக்கலை, இல்லைங்க அந்த ஆப்ஷன்ஸோடு எக்ஸ்ப்ளோர் பண்ண பிடிக்கலை, எங்கே பார்த்தாலும் உங்களை பற்றின ஒரு தாட்ஸ் வருது. இவருக்கு ஒரு இன்கம்ப்ளீஷன் ஃபீல், இவருக்கு மனசில் ஆகுது, இந்த ஒரு போர்ஷன் இல்லைங்க எனக்கு லைஃப் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகாதா, இல்லைங்க இந்த ஒரு போர்ஷன் இல்லைங்க எனக்கு லைஃப்பில் ஏதோ ஆன்மா சாந்தி அடையாதா, இவருக்கும் தாட்ஸ் உண்டு. ஓகே, மேபி இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு டைம் இந்த ஒரு போர்ஷன் ஏதோ ஒரு செலிப்ரேஷன் மூட் என்ஜாய் பண்ணுறதுக்கு எங்கேயோ ஒரு பார்ட்டிக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ போயிட்டுருக்கலாம். உங்களுக்கு நீங்களாக இருக்கலாம், இல்லைங்க அவங்களா இருக்கலாம். இல்லைங்க இந்த ஒரு போர்ஷனை நீங்கள் வந்து ஒரு பார்ட்டியில் வச்சு மீட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சொல்லுவாங்க, மேரேஜ் ஆகி 2 குழந்தை குட்டிங்க ஆன பிறகு நீங்கள் இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டு வேறு ஆப்ஷனை தேடி போயிட்டுன்னு நம்ம சொல்லலாம். பட் என்ன தான் போயிட்டுனாலும் இந்த ஒரு பர்சனுக்கு ஹாப்பி கிடையாது, இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது. ஓகே, அங்கே வந்து இவருக்கு ஒரு கம்ப்ளீஷன் இவருக்கு ஃபீல் ஆகலை, ஒரு லோன்லினஸ், ஒரு எம்டினஸ், ஒரு லோன்லினஸ் நமக்கு ஃபீல் ஆகுது நம்ம சொல்லலாம். இவர் ஆக்சுவலி நைட்டு தூக்கம் இல்லைன்னா இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு பர்சன் மனசில் இருக்கிற விஷயம் இவருக்கு ஒரு கைடன்ஸ் வேணும். ஏன்னா இவருக்கு லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு இவருக்கும் தெரியலை. ஏன்னா இது வரைக்கும் இவர் தோத்துட்டும் இல்லை, ஸ்டக் ஆகிட்டும் இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவருக்கு என்ன நடக்கும்னு தெரில, ஏன் இவர் உங்களை மீட் பண்ணான்னு தெரில, அவங்களுக்கு என்ன பாண்டிங் இருக்குன்னு தெரில, இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி முன்னோட்டு கொண்டு போகணும்னு இவருக்கு எந்த ஒரு ஐடியாஸும் இல்லை. நார்மலாகவே மனுஷங்க நம்ம நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு இது ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு, நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும். நம்ம நார்மலாக நம்ம எல்லாருமே நம்ம நினைக்கிறதா எனக்கு இது ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு மேரேஜ் பண்ணணும். பட் இவரே நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இவருக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கிற ஒரு பட்சத்தில் ஏன் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும், இது ஏதோ ஒரு விஷயம் உங்களை புஷ் பண்ணுற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஓகே, நான் எதுக்கு இவங்களை பார்க்கணும், நான் எதுக்கு இவங்களை மேரேஜ் பண்ணிக்கணும், ஏன் எனக்கு இவங்களோட தாட்ஸ் வருது, எனக்கு இவங்களுக்கு என்ன பந்தம், என்ன சொந்த பந்தம், இவருக்கு ஒன்றும் அறிய வழி இல்லை. இவருக்கு ஒரு கைடன்ஸ் வேணும். என்ன நடக்குன்னு நமக்கு யாராவது ஒரு கைடன்ஸாவது கொடுக்க மாட்டாங்களா, லைஃப்பில் என்ன தான் நடக்குது. தூக்கம் இல்லை, ஆக்சுவலி ஓப்பனாக சொல்ல போனால் பயங்கர சேடாகும். தூக்கம் இல்லை, ஓவர் திங்கிங் பண்ணுறது, இந்த ப்ராப்ளம் எப்படி நீங்கள் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி எனக்கு உங்களுக்கும் யாருக்கிட்டே சொல்லி மனசிலாக்க மாட்டேது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது அப்படின்னா சேம் அவருக்கும் அதுதான். இது எப்படி கொண்டு போகணும், இது எப்படி சரி பண்ணணும், இது என்ன ரிலேஷன்ஷிப்பு, எதுக்கு இது இந்த ரிலேஷன்ஷிப் என்ன புஷ் பண்ணுது, எனக்கு வேறு ஆப்ஷனில் ஏன் எனக்கு பிடிக்கல, இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு இல்லைங்க எனக்கு முன்னோட்டு போக முடியாது, எனக்கு 1008 தாட்ஸ் மைண்டில் உண்டு. இதெல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் ஆளுக்கு தூக்கமே இல்லை நம்ம சொல்லலாம். மைண்டும் ஓகே இல்லை, இந்த மனசில் இருக்கிற விஷயம் லைஃப்பில் என்ன ஹாப்பியாக வைக்கிறதுக்கோ என்ன சந்தோஷப்படுத்துறதுக்கோ இந்த வேர்ல்டில் எத்தனையோ சுச்சுவேஷன்ஸ் இருக்குது, எத்தனையோ ஹாப்பினஸ் இருக்குது, நம்ம சுற்றி பார்க்குற இடத்துல நமக்கு ஆப்ஷனாக தான் இருக்குது. பட் ஏன் மைண்டு ஓகே இல்லை, ஏன் மைண்டில் அவங்கள பற்றின ஒரு தாட்ஸ் வந்துட்டுருக்குது, இவருக்கு ஒரு பயங்கர ஒரு டிப்ரெஷன் மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுது. எதுக்கு அவங்க தாட்ஸே மைண்டில் வருது, எனக்கு அவங்களுக்கு என்ன பாண்டிங், என்ன சொந்த பந்தம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவர் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பார், இவரோட ட்ரூ இன்டென்ஷன் அதுதான். ஓகே, பட் இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில்
உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், செலிப்ரேஷன் பண்ணணும், மனசை விட்டு பேசணும், எனக்கு இருக்கிற ஒரு ஃபீல் உனக்கு ஆகுதுன்னு சில கிளாரிட்டிஸ் இவருக்கு வேணுங்கிற தோட்டம் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் இவரை பேக்கில் பிடிச்சி இழுக்குது நம்ம சொல்லலாம். ஓகே, எனக்கு கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் மேபி கர்மம் அனுபவிச்சுட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். இவருக்கும் சில ரியலைசேஷன், இந்த ஒரு கனெக்ஷனை பற்றின ஒரு டீப் பாண்டிங், இவருக்கும் சில விஷயங்கள் ஃபீல் ஆகுது. டோட்டலி இவர் ஒரு கர்மம் அனுபவிச்சுட்ருக்காரு நம்ம சொல்லலாம். ஓகே, இவர் கரெக்டாக உங்களை சூஸ் பண்ணுற எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா இவருக்கு லைஃப்பில் பண ஆசையாக இருக்கலாம், இல்லைங்க பணக்காரன் வாழணும் ஒரு ஆசையாக இருக்கலாம், ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் என்ன இருந்தால் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஏதோ உங்களை தான். ஸோ நமக்கு இந்த கார்டு பார்க்கும்போது கரெக்டாக தெரியுது பாருங்கள். ஸோ இது ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க கண்ணுக்கு முன்னாடி வைரம் மாணிக்கம் எல்லாமே இருக்குது. பட் இது ஒரு பர்சன் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி திரும்பி பார்க்குறாங்க. சேம் சுச்சுவேஷன் தான் இவரும். ஓகே, இவருக்கு லைஃப்பில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், வைரம் இருக்கலாம், மாணிக்கம் இருக்கலாம். பட் இவருக்கு ஏதோ இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் இல்லை. இன்ட்ரெஸ்ட் உங்களாகும். ஓகே, ஏதோ எனக்கும் அந்த போஸ்ட்டுக்கு ஏதோ இருக்குது. பட் அது யாருக்கிட்டே சொல்லி மனசிலாக்க முடியாத ஒரு கண்டிஷன். பட் ஒன்று மட்டும் இவருக்கு நல்லா தெரியுது, உங்கள் கூட சேர்ந்து ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும், அது மட்டும் தெரியுது. ஓகே, பட் ஓன் வாரி நமக்கு இந்த ஒரு இவருக்கு ட்ரூ இன்டென்ஷன் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஓகே நேற்று வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி வேணாலும் போட்டு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அது நெகட்டிவாகவே போச்சு, இல்லைங்க அதில் ஒரு ஹாப்பினஸ் இல்லாமலே போச்சு அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரைட்னஸ் வேணும், ஒரு சக்ஸஸ் வேணுங்கிற ஒரு தாட் உண்டு. ஏன்னா இவர் ஓவர் திங்கிங் பண்ணி கடைசி வரைக்கும் டயர்ட் ஆகிட்டு உண்டே தவிர இவர் நினைக்கிற இதுக்கு காரியம் ஒன்றும் நடக்கலை. இவர் ஏதோ நடக்கிறது ஏதோ இருக்குது. இவருக்கு மனசிலாகிற விஷயம் என்ன அப்படின்னா இங்கே நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்காது, தெய்வம் நினைக்கிறது நடக்கும். நமக்கு இந்த பாடல் தான் நமக்கு வரணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கனவு கண்டா அப்படின்னா தெய்வம் நமக்கு வேறு ஏதோ பாடலை கொண்டு புஷ் பண்ணுது. ஒட்டுமொத்தமாக நம்ம நினைக்கிறது நடக்காது, டிவைன் நினைக்கிறது மட்டும்தான் நடக்குங்கிற ஒரு ரியலைசேஷன் இவருக்கு உண்டு. ஸோ போனது போட்டு நடந்தாச்சுன்னு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் சேஞ்ச் ஆகி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹாப்பினஸ் வேணும், ஒரு பிரைட்னஸ் வேணுங்கிற தாட் இவருக்கு உண்டு. ஓகே, அப்போ நமக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னோட கரண்ட்லி இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு எந்த ஒரு ஹாப்பினஸ் இல்லை, ஒரு ஹோப் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒன்றுமே இல்லை, டோட்டலி ஒரு வேஸ்ட்டாக ஃபீல் ஆனால் நியர் ஃப்யூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பாசிட்டிவான அவுட்கம் கிடைக்கும். நமக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு வந்திருக்கனால நமக்கு டைம் எடுத்துக்கும். ஓகே, டிவைன் டைமில் உங்களுக்கு ஃபேவரபுளான ஒரு டைமில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் ஒரு ஆக்ஷன் எடுப்பார். கரண்ட்லி இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இவருக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது, பணம் இருக்குது அப்படின்னு இவர் உங்களை மைண்ட் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு ஸ்நேகம் வர தொடங்கிட்டு விடுங்க. பாரு, நம்ம நினைக்கிறது இது இங்கே நடக்காது, தெய்வம் நினைக்கிறது நடக்கும். நான் என்னோட பவுடர் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஆசையும் கனவுகளையும் விதைச்சாலும் தெய்வம் ஏதோ புஷ் பண்ணதான் நடக்கும் போல் இவருக்கு உங்கள் மேலே ஒரு ட்ரூவான ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கும் வர தொடங்கிட்டு உண்டு கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, ஸோ நீங்கள் செல்ஃப் லோ ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இவர் உங்களை திங்க் பண்ணுறாங்க, மிஸ் பண்ணுறாங்க, நைட்டு பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகுறாங்க, ஓவர் திங்கிங்கில் தான் இருக்கார். பட் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் அனுபவிக்கிறது கர்மமாகும். ஸோ இப்போ சுச்சுவேஷன் உங்களுக்கு ஃபேவரபுளாக மாறதுக்கான சுச்சுவேஷனை நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க, இன்னர் ஒர்க்ஸ் பண்ணுறீங்க, நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா சுச்சுவேஷன் உங்களுக்கு ஃபேவரபுளாக மாற தொடங்கிட்டு உண்டு. ஸோ காலச்சக்கரம் உங்களுக்கு ஃபேவரபுளாக டேர்ன் ஆக ஆரம்பிச்சுட்டு உண்டு நம்ம சொல்லலாம். பேஷன்ஸை வெயிட் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ஓகே, ஸோ இனி நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். பி லெட்டர் இம்பார்ட்டன்ட், சி லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஏ லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஐ லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஜி லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த லெட்டர்லாம் அவங்களுக்கோ ஃபஸ்ட் உங்கள் நேமில் இருந்துச்சு அப்படின்னா ஷுவராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் இம்பார்ட்டண்டான மந்த் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், ஓகே. இம்பார்ட்டன்ட் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 19 இம்பார்ட்டன்ட், 13 இம்பார்ட்டன்ட், 33 இம்பார்ட்டன்ட், 30 இம்பார்ட்டன்ட், 24 இம்பார்ட்டன்ட், 26 இம்பார்ட்டன்ட், 41 இம்பார்ட்டன்ட்,
22 important, 16 important, 21 important. Okay. Then important date பார்க்கலாம். 1 important, 3 important, 4 important, 6 important, 7 important, 9 important, 10 important, 19 important, 15 important, 21 important. Okay. 10 angels numbers important, 777 angels numbers important. 777 continuous பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். 777 continuous பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.